கடந்து சென்றாலும் நீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழும்பிடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன். உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே கலங்காதே. பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் உன்னில் உயர்ந்தது அவரானே. தேவனின் பார்வை நீ மதிப்புள்ள பொன்னி நிலம் போலே. பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் உன்னில் உயர்ந்தது அவரானே. பால் நினைத்தூக்கிடும் தாய் மறந்தாலும் நீ அவர் வழிமேலே மனத்தேற்றுவார் பலமூட்டுவார் வாழ்வினில் ஒளிதானே. அஞ்சாதே கலங்காதே. பிரியமானவர்களே, இப்பொழுது நம் அனைவரின் சார்பாக நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை அவர்கள் வெள்ளி விழா நாயகருக்கு வாழ்த்து கூறி பொன்னாடை அணிவித்து பங்கின் சார்பாக ஒரு சிறிய நினைவு வரிசனை இப்பொழுது வழங்குகிறார்கள். அதன் பிறகு விழா நாயகர் அவர்கள் நன்றி சொல்வார்கள். பிறகு இறுதி ஆசிர் முடிந்த பிறகு சிறிய நிகழ்வானது நடைபெறும். எனவே தயவு செய்து எல்லோருமே இருந்து அனைத்து நிகழ்வுகளையும் கண்டுகளிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இறுதி மன்றாட்டுக்காக எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உமது பெயரின் மாட்சிக்காக என் அருட்பணி திருநிலைப்பாட்டு ஆண்டு விழாவில் நம்பிக்கையின் மறைபொருளை கொண்டாடியுள்ளோம். அதனால் நாங்கள் கொண்டாடியதை உண்மையாக வாழ்ந்து காட்ட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நாம் அனைவரும் அமர்வோம். பங்கின் சார்பாக நம்முடைய வெள்ளி விழா நாயகருக்கு ஒரு சில வார்த்தைகளை கூறி பொன்னாடை போர்த்த விரும்புகின்றோம். வெள்ளி விழா நாயகர்களே, அருள் தந்தையர்களே, MSFSலிருந்து வந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் அருள் தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, எம்முடைய பங்கு மக்களே, இன்னுமாய் இந்த கிராமத்திலிருந்து வந்திருக்கின்றவர்களே, உங்கள் அனைவருக்குமே இந்த அருமையான மதிய வேளையிலே என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று என்னுடைய பங்கானது, திருத்துறைப்பூண்டி பங்கானது மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றது. ஏனென்றால் இந்த திருத்துறைப்பூண்டி பங்கை சேர்ந்த இந்த பொன்னிறை கிராமத்திலிருந்து ஒருவர் இறைவனுடைய குருவாகி கடந்த 25 ஆண்டுகளாக இறைவனுடைய திராட்சை தோட்டத்திலே பல இடங்களிலே பணிபுரிந்திருக்கின்றார். தந்தை அவர்களை பற்றி எனக்கு ஒன்றும் அதிகமாக தெரியாது. இங்கு இந்த பங்கிற்கு பங்கு தந்தையாக வந்த பிறகுதான் கடந்த 3 ஆண்டுகளிலே தந்தை அவர்களை பற்றி நான் ஏராளமாக தெரிந்து கொண்டேன்.
அவருடைய குடும்பத்தின் வழியாக, இந்த ஊரின் வழியாக, அவரின் வழியாக தெரிந்து கொண்டேன். சிறப்பாக தந்தை அவர்களிடம் நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பது போல எளிமை, அன்பு, ஏழைகளின் மீது இரக்க குணம், இப்படி அநேக குணங்களுக்கு சொந்தக்காரர் என்பதை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் இந்த 3 ஆண்டுகளிலே என்னை வந்து சந்திக்கின்ற பொழுதெல்லாம் தன்னுடைய பங்கு மக்களினுடைய ஆன்மீகத்தை பற்றி கேட்பார், இந்த கிராமத்தை குறித்து கேட்பார், இங்கே தான் படித்த இந்த பள்ளியை குறித்து என்னிடம் உரையாடுவார். அதன் பிறகு தன்னால் என்ற உதவிகளையும் இந்த பள்ளிக்கோ அல்லது இந்த கிராமத்திற்கோ செய்வார். அது மட்டுமல்ல, ஏழை எளியவர்களின் மீது இரக்கம் கொண்டு இந்த பள்ளியிலே படிக்கின்ற தாய் தந்தை அற்றவர்களுக்கும் உதவி செய்திருக்கிறார். இப்படி அநேக ஏழைகளின் மீது இரக்கம் கொண்ட தந்தையை நான் இந்த 3 ஆண்டுகளிலே பார்த்திருக்கிறேன். குறிப்பாக இந்த தந்தை அவர்கள் கொடுத்திருக்கின்ற குருத்துவ வெள்ளி விழா என்ற இந்த சிறிய அட்டையிலே போடப்பட்டிருக்கிறது, ப்ளூம் வேர் யூ ஆர் பிளான்டட். இந்த வார்த்தை நான் முன்பே அடிக்கடி நம்முடைய முன்னாள் தஞ்சை ஆயர் தேவதாஸ் அம்புரோஸ் அவர்கள் அடிக்கடி கூறுகின்ற வார்த்தை, எங்கே நடப்பட்டிருக்கிறாயோ அங்கே பூத்து குலுங்கு. அந்த இறை வார்த்தைக்கு சொந்தக்காரர் தான் நம்முடைய தந்தை அவர்கள். இந்த தேசத்திலே மாத்திரமல்ல, ஜெர்மனியிலே பணியாற்றினாலும் சரி, ஆஸ்திரியாவிலே பணியாற்றினாலும் சரி, பெங்களூரிலே பணியாற்றினாலும் சரி, சிறிய பங்குத்தளத்திலே பணியாற்றினாலும் எங்கு பணியாற்றுகின்றோமோ அங்கு பூத்து குலுங்க வேண்டும். அதுதான் தந்தை அவர்களுடைய வார்த்தையாக இருக்கிறது. அதை அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்பதை நினைத்து நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து அவர்கள் தன்னுடைய பயணத்திலே இன்னுமாய் அநேக கனிகளை, தந்தை அவர்கள் சொன்னதைப் போல ஏராளமான கனிகளை இறைவனுக்கு கொடுக்க வேண்டும். நான் உங்களை அழைக்கவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன், நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் நீங்கள் கனிதரவும் மிகுந்த கனிதரவும் அந்த கனி நிலைத்திருக்கவுமாக உங்களை நான் ஏற்படுத்தினேன் என்று இறைமகன் இயேசுவினுடைய வார்த்தைக்கு ஏற்றாற்போல் வருகின்ற நாட்களிலே இறைவனுக்கு ஏற்ற மிகுந்த கனிகளை அவர் தர வேண்டும் என்று எம்முடைய பங்கு மக்களின் சார்பாக, எம்முடைய பங்கின் சார்பாக, இங்கே இருக்கின்ற அனைத்து தந்தையர்களின் சார்பாக தந்தை அவர்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். அவருக்கு இறைவன் இன்னும் நீடிய ஆயுளை தர வேண்டும், இன்னும் நிறைய இடங்களிலே பணியாற்றி இறைவனுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி. தந்தை அவர்களுக்கு இப்பொழுது பங்கின் சார்பாக பொன்னாடை போர்த்துகிறோம். பங்கின் சார்பாக தந்தை அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசானது வழங்கப்படுகிறது. வேந்த தந்தை அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். விச்சூர் பங்கினுடைய தாளாளரும் பங்கு தந்தையுமான அருள் தந்தை ஆரோக்கியசாமி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். பிரியமானவர்கள், இப்பொழுது வெள்ளி விழா நாயகர் அருள் தந்தை தெய்வ சகாயராஜ் அவர்கள் நமக்கெல்லாம் நன்றி கூற முன்வருகிறார்கள். பாசத்துக்குரிய உறவினர்களே, மதிப்பிற்குரிய சக குருக்களே, இந்த வேளையில் எங்களோடு இணைந்து இந்த நன்றி திலிப்பையை கொண்டாட வந்திருக்கின்ற அருட்சகோதரிகளே, அன்பு இறை மக்களே, நான் திருச்சபை அதாவது திருப்பள்ளி ஆரம்பத்துக்கு முன்பாகவே ஒரு சில வார்த்தை பேச விரும்பினேன். இன்னொரு முன்னுரையா அப்படின்னு அரண்டுருவீங்களோன்னு தான் அப்போ ஒன்றும் பேசலை. அன்பு குருக்களே, நான் பல பேரை வந்த உடனே பர்சனலாக வருக என்று சொல்ல முடியவில்லை. அதே போன்று பல நண்பர்களையும் திருப்பலிக்கு முன்பாக வாங்கன்னு சொல்ல முடியலை. அனைவருக்கும் வாங்க வாங்க என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் அனைவரும் இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டு என்னோடு இணைந்து இறைவனுக்கு நன்றி செலுத்தியமைக்கு முதன்மையாக நன்றி கூறிக்கொள்ளுகிறேன். அதாவது அருட்தந்தை அவர்கள்
பங்கு தந்தை அவர்கள் சொன்னது போல இந்த நாளானது இறைவனுக்கு நன்றி கூறுவது. ஆரோ தந்தை அவர்கள் அருமையாக MSFSக்கு ஒரு புதிய விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். இன்று நாங்கள் இங்கே கூடியிருப்பது MSFSக்காகத்தான் என்பது என்னுடைய எண்ணம். அதாவது அம்மாவின் மதர்ஸ் சாக்ரிஃபைஸ், ஃபாதர்ஸ் சாக்ரிஃபைஸ், அவர்களுடைய ஆசியினாலே நான் இந்த நேரத்தில் இருக்கிறேன் என்பது என் உறுதியான நம்பிக்கை. விண்ணகத்திலிருந்து எங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்ற பெற்றோர், அதோடு மட்டுமல்லாமல் எனது ஆன்மீக வாழ்க்கைக்கு உறுதுணையாகிறது எங்கள் பெரியப்பா ஆரோக்கியசாமி அவர்கள் இன்று இந்த வேளையில் எங்கோடு இல்லை என்றாலும் கட்டாயமாக எங்களுக்காக உங்களுக்காக ஜெபிக்கிறார்கள் என்ற இந்த நம்பிக்கையோடு இறைவனுடைய பிரசன்னத்திலே வாருகின்ற எங்களுடைய விசுவாச வாழ்க்கைக்கு முன்னோடியாக இருந்த அனைவரையும் நினைத்து பார்த்து இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன். இந்த விழா சிறப்பாக நடப்பதற்கு தமது தூய ஆவியின் பிரசன்னத்தால் தம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டிருக்கின்ற எல்லாமல்ல இறைவனுக்கு நான் இந்த வேளையிலே நன்றியை உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல தான் கொஞ்சம் முன்னாடி இருந்துச்சு பீடம். அதாவது ஃபாதருங்க பேப்பர் வச்சு பிரசங்கம் கொடுக்கறதுன்னா நான் எனக்கு என்னமோ பேப்பர் இல்லாமல் தான் பண்ணணும் அப்படின்னு அந்த ஒரு எண்ணம் இருந்துச்சு. சாமி உங்களை சொல்ல. ஆமாம், நான் என்ன பண்ணேன், முதல் திருப்பள்ளியில் நன்றி சொல்கிறதுக்கு கூட பேப்பர்லாம் இருக்கக்கூடாதுப்பா அப்படின்ட்டு நன்றி சொல்ல ஆரம்பித்தேன். ஆனால் ஒரு சில பேரை மறந்துட்டேன். மறக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, அதாவது என்னதான் இருந்தாலும் பேசும்போது இப்போவே எனக்கு ஜாம் ஆகுது என்பது உங்களுக்கு தெரியும். அதாவது 25 வருடங்களுக்கு முன்பாக அது நடந்து விட்டது. அது நடந்துக்கக்கூடாது என்பதற்காக இன்றைக்கி நான் பேப்பரோடு வந்திருக்கேன். அதாவது யாருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்பதை மட்டுமே குறித்து கொண்டிருக்கின்றேன். அனைவருக்கும் நன்றி கூறிய பிறகு குடும்பத்தினர் சார்பாக நன்றியை ஒரு பொன்னாடையாக ஒரு துண்டு போற்றி கௌரவிக்க விரும்புகிறோம். முதன்மையாக நம்முடைய மறைவட்ட முதன்மை குரு அவர்களுக்கு நன்றி. இது தூரத்திலிருந்து பட்டுக்கோட்டையிலிருந்து வந்து நம்மோடு இன்று இணைந்து நமக்காக இந்த திருப்பலியில் நிறைவேற்றியமைக்கு ஜபித்தமைக்கு நன்றி சாமி. தேங்க்யூ. கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் பொறுமையாக இருக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வேந்தர் தந்தை அவர்கள், தந்தை மறை மாவட்டத்தில் இருக்கின்ற ஜோதி நல்லப்பன் மற்றும் விச்சூரில் இருக்கின்ற ஃபாதர் ஆரோக்கியசாமி, நாங்கள் 3 பேரும் அதாவது பெங்களூரில் இருக்கின்ற ராயப்பர் குருமடத்தில் படித்து ஒன்றாக பிஷப் தேவதாஸ் அம்பருவர் அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டோம். இந்த நாளில் என்னோடு இணைந்து இறைவனுக்கு நன்றி கூறி வந்திருக்கின்ற உங்களுக்கு நன்றி. இந்த நட்பு என்றும் நீடிக்க இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஆரோக்கியம், என் பேரை மறந்துட்டீங்க. ஆமாம், இன்றைய விழாவினை முழுமூச்சாக இருந்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய பங்குதந்தை மற்றும் உதவி பங்குதந்தை அவர்களுக்கு இந்த வேளையில் எனது மனமார்ந்த நன்றிகள். அதாவது நான் ஒன்றுமே சொல்லவும் இல்லை, அவங்களாவே முன்பாக இருந்து சிறப்பாக செஞ்சிருவோம்ப்பா
அப்படி சொல்லி மிகவும் சிறப்பாக இந்த விழாவை ஏற்படுத்தி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள், நடத்துவிப்பார்கள். உங்களுடைய நல்வாழ்த்துக்களுக்கும் ஆசிகளுக்கும் நன்றி சாமி. MSFS தென்கிழக்கு மறை மாகாண தலைவர் மிஷனரிஸ் ஆஃப் செயின்ட் ஃப்ரான்சிஸ் டே சைல்ட்ஸ் இன்று நமக்காக வந்து நம்மோடு இணைந்து ஜெபித்து ஆசீர்வதித்தமைக்காக அன்பு தந்தை பேட்ரிக் ஜெயராஜ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மட்டுமன்றி அவரோடு இணைந்து வந்திருக்கின்ற ஆலோசகர் தந்தை சார்ல்ஸ் அவர்களுக்கு நன்றி. நான் முன்றே குறிப்பிட்டது போல MSFSக்கு மிக அழகான விளக்கத்தை தந்து ஒரு சிறப்பான மறையுரையாற்றி அருட்தந்தை ஆரோ அவர்களுக்கு மிகுந்த நன்றி. நமது பல்லங்கோயில் அதாவது பள்ளியினுடைய தாளர் அவர்கள் அமிர்தராஜ், நாங்கள்லாம் ஒரே வருஷத்தில் செமினரிக்கு கேம்புக்கு போனோம். அவர் தஞ்சாவூர் போயிட்டார், நான் புதுக்கோட்டை போயிட்டேன். அதோடு மட்டுமல்லாமல் மண்ணின் மைந்தர் ஸ்டீஃபன் இந்த வேளையில் இணைந்து ஜெபித்தமைக்கு ஆசிகளுக்கு நன்றி. வேளாங்கண்ணி திருத்தலத்திலிருந்து நமக்காக இங்கு வந்து ஆசியை வழங்கிய அருட்தந்தை உலகநாதன் அவர்களுக்கு நன்றிகள். நம்ம ஃபாதருக்கு முன்பாக நம்முடைய ஆலயத்தில் நம்முடைய பங்கு தந்தையாக இருந்த அருட்தந்தை பிரிட்டோ அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பிரசன்னத்திற்கும் ஜெபத்திற்கும் வாழ்த்துக்களுக்கும் நன்றி சாமி. தந்தைக்கு முன்பாக இருந்த யூசவரிமுத்து தந்தை அவர்கள், முன்னாள் பங்கு தந்தை அவர்களும் வந்திருக்கிறார்கள். சாமி, நான் லேட்டாக வந்ததுனால சந்திக்க முடியல. நன்றிகள். திருப்பலி இறுதி வணக்கத்திற்கு பிறகு தந்தை அவர்களுக்கு வந்து பொன்னாடை போர்த்தலாம். இப்பொழுது யாரும் பொன்னாடை மேலே போர்த்துவதற்கு அனுமதி இல்லை. நான் நன்றி சொல்ல இன்னும் பலர் இருக்கிறார்கள். எல்லாருக்கும் நான் நேராக நிரப்புக்கும் உங்களுடைய ஜெபங்களுக்கும் என்றும் தொடர்ந்து இருக்க போகின்ற உங்களுடைய அனைவருடைய நட்புக்கும் நன்றி. நம்முடைய பங்கின் மண்ணின் மைந்தர்கள் ஜெரோம் சேவியர் அவர்களுடைய என்றும் தொடர்ந்த நட்புக்கும் உடனிருப்புக்கும் நன்றி உரைத்தாக்கிக் கொள்கிறேன். அதோடு மட்டுமன்றி இதோ இங்கே
நம்முடைய மறை மாவட்டத்திலிருந்து முன்னாள் நம்மில் பங்கில் இருந்து பணி செய்த அனைத்து குருக்களும் வந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் நன்றி. புனித அடைக்கல அன்னை சபை தஞ்சை மாநில தலைவி அவர்கள், ஆலோசக அருட்சகோதரிகள் மற்றும் அருட்சகோதரிகள் வந்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். மற்றும் இங்கே வந்திருக்கின்ற இருபால் துறவியர்களுக்கு நன்றி. உடன்பிறப்புகள், உறவுகள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் நான் நன்றியை உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். நான் பணிபுரிந்த பங்கு தலங்கள்னு சொல்ல முடியாது, பங்கு தலம் ஒன்றே ஒன்று தான். கல்லடித்திடல ஒரு வருஷம் அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். அங்கே அந்த காலத்தில் எனக்கு சீட சிறுவர்களாக சிறுமிகளாக இருந்தவர்கள், அவர்களுடைய குடும்பங்கள் இன்று இங்கே வந்து என்னோடு ஜெபித்து சிறப்பித்தமைக்கு எனக்கு ரொம்ப நன்றி. இது எனக்கு மிகவும் நல்ல தருணம், மறக்க முடியாத தருணம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். அதோடு மட்டுமன்றி பெங்களூரிலிருந்து பிரதர் பிலிப் மற்றும் ஜெபக்குழு வந்திருக்கிறார்கள். ரொம்ப தூரத்திலிருந்து வந்திருக்கிறீங்க. உங்களுடைய வருகைக்கு, உங்களுடைய உடனிருப்புக்கு நன்றி. திருத்துறைப்பூண்டி பங்கு பேரவை தலைவர் அவர்கள், உறுப்பினர்கள், புனித அடைக்கல அன்னை சபை சகோதரிகள் வெகு சிறப்பாக நம்முடைய இந்த விழாவில் பாடலை வெகு சிறப்பாக ஏற்படுத்திய சகோதரிகள் சகோதரர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். இந்த பீட அலங்காரத்தையும் அழகாக நம்முடைய அடைக்கல அன்னை சகோதரிகள் நேற்று ஃபுல்லாக இருந்து மெனக்கட்டு செஞ்சாங்க. அவர்களுடைய அனைவருடைய பாசத்திற்கும் உங்களுடைய உழைப்பிற்கும் நன்றியினை அமுதா தலைமை தாங்கி செஞ்சாங்க. அனைத்து சகோதரிகளுக்கும் நன்றி. மற்றும் நம்முடைய பங்கில் இருக்கின்ற ஜீசஸ் கான்வென்ட், காணிக்கை அன்னை சபை மற்றும் இங்கே வந்திருக்கின்ற ஹோலி கிராஸ் சிஸ்டர்ஸ், டிஎஸ்எஃப்எஸ் சிஸ்டர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். பொன்னிறை கிராம தலைவர் அவர்கள் மற்றும் இறை மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினை உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். நான் இப்போயே சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் ஏற்புரை தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஆகவே இப்போயே முடிச்சுக்கிறவா. இன்னைக்கு நம்முடைய திருப்பலி தொடக்கத்தில் அனைவரையும் வரவேற்று நடனமாடிய மரியா எங்கள் பேத்தி 25 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அம்மாலாம் இங்கே ஆடினாங்க. சொன்னேன் 25 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் பிள்ளைங்க, அதுக்கப்புறம் உங்கள் பிள்ளைங்க ஆடணும் அப்படின்னு சொன்னேன். அந்த வார்த்தையை நிறைவேற்றிய டேனி மரியாங்களுக்கு மிக மனமார்ந்த நன்றியினை உரித்தாக்கிக் கொள்கிறேன். மரியா சூப்பராக ஆடினமா, வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த விழா சிறப்பாக நடைபெற உதவி செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. ஒளிவெளி அமைத்து கொண்டிருக்கின்ற நமது சகோதரர்களுக்கு நன்றி. விழாவை அதாவது உணவை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் நான் இந்த வேளையிலே நன்றி கூறிக்கொள்ளுகிறேன். கடைசியாக தந்தை அவர்கள் ஆரம்பத்தில் சொன்னது போல் ஒரு துறவிக்கு இது ஒரு ஆடம்பரம் தேவையா அப்படின்னு நானே யோசித்தேன். ஜனவரி மாதத்தில் எங்களுடைய சபை மூலமாக திருச்சியில் விழா கொண்டாடினோம். நான் சொன்னேன், அப்போவே ஒரு நன்றி திருப்பலியை வச்சு ஜூபிலியை முடிச்சிடலாம், நான் திரும்ப லீவுக்கு வர தேவையில்லை என்று சொன்னேன். ஆனால் என் உடன்பிறப்புகள் மிக சிறப்பாக, தம்பி இல்லை உனக்குன்னு நாங்கள் இது வரைக்கும் ஒன்று செஞ்சதில்லை, சிறப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லி சிறப்பாக ஏற்பாடு செய்து என்னுடைய உறவுகள் இந்த விழாவை எனக்காக வெகு சிறப்பாக நடத்தியமைக்கு ஒவ்வொருவருக்கும் பெயர் சொல்லணும்னு ஆசை. தம்பி மட்டுமல்லாமல் தங்கை மற்றும் அக்காக்கள், மைத்துனர்கள் மற்றும் பலர் இருக்கிறார்கள். ஊர் மக்கள், இளைஞர்கள், சிறுவர்கள் கூட
அதாவது சொல்லப்போனால் சாமி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், கோச்சிக்கிறாதீங்க. அதாவது இந்த வாரத்தில் எங்கள் ஊரில் இது 4வது விழா. இதே வாரத்தில் கோபுர அர்ச்சிப்பு விழா, பிஷப் வந்தாங்க. மறுநாள் கோயில் திருவிழா, சப்பரம், அதுக்கப்புறம் விழா. இது 4வது நாள். சரி, எல்லாம் அசந்துருவாங்க, பாவம் ரொம்ப டயர்டாக இருக்காங்க அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அசரலையே, அவ்வளவு விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக அனைவரும் செயல்பட்டீர்கள். நான் வெகு சிறப்பாக குறிப்பிட விரும்புவது எங்கள் அக்கா எமல்டா அவர்கள். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பான்சக்கஸுக்கு சொல்லவே தேவையில்லை. எமல்டாவா எறும்பு போல ஓடுமே, துருதுருன்னு இருக்குமே என்று சொல்லுவீர்கள். உண்மைதான், அதை நாங்கள் கண்கூடாக கண்டோம். இந்த விழாவுக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு செஞ்சு காலையில் வாங்கடா போவோம் வந்துடுவாங்க, அது இது செய்யணும், நீ இதை செய்யணும், எல்லாத்தையும் எழுதி கொடுத்து அவ்வளோ பக்காவாக வெகு சிறப்பாக இதோ இந்த விழாவை ஏற்பாடு செய்து அரங்கேற்றிய அக்கா அவர்களுக்கு நன்றி. அக்காவை சொல்ல போனால் அவங்களுக்கும் இன்னைக்கு ஒரு சிறப்பான தருணமாக நான் கருதுகிறேன். நான் வெளியில் நான் சொன்னது போல் ஆரம்பத்திலே ஒரு சிலவற்றை சொல்ல விரும்பினேன், அதுக்கு வாய்ப்பில்லை. அதாவது அக்கா 32 அதாவது கல்வி பணி நிறைவேற்றியிருக்கிறார்கள். அவர்கள் கடந்த பாதைகளுக்காக நான் மனசில் நினச்சி ஜெபிச்சுக்கிட்டேன், இறைவனுக்கு நன்றி கூறினேன். நீங்களும் அவர்களுக்காகவும் நன்றி கூற, இறைவனுக்கு நன்றி கூற உங்களை அன்போடு இந்த தருணத்தில் அழைக்கிறேன். நீங்கள் ஒரு சில இடங்களில் குறிப்பிட்டப்பட்டதை பார்த்திருப்பீர்கள். வெள்ளி விழா கொண்டாடும் என்பது. அதாவது என்னுடைய தங்கை பவுலின் மைத்துனர் அவர்களுக்கு 25 வருஷத்துக்கு முன்பாடி 26ஆம் தேதி ஏப்ரல் எனக்கு குரு பட்டம் நடந்துச்சு. மே 1ஆம் தேதி அவங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு. அவங்க ஏற்கனவே திருச்சியில் ஒரு நன்றி திருப்பலி வச்சுட்டோம், கொண்டாடிட்டோம். இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் உங்கள் அனைவரும் சார்பாக அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அப்படி பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் அப்படியே பர்சனலாக பேர் சொல்லி நன்றி சொல்லணும்னு ஆசை. ஆனால் அது சாத்தியமில்லை என்பது எனக்கு தெரியும். இங்கே குழுமிற்று இங்கே இருக்கின்றவர்களில் பலர் இந்த இடத்துல பல ஆண்டுகளுக்கு முன்பாக பணி செய்திருக்கின்றீர்கள். நேசம்பதர் போன்றவர்கள்லாம் அப்போ இங்கே இருந்தாங்க. மேட்டி சிஸ்டர் அவர்களெல்லாம் அந்த காலத்தில் இங்கே இருந்தவர்கள். இப்பொழுது நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இருந்தவங்கள சொல்கிறேன். அதுக்கப்புறம் எப்படின்னு தெரியலை. நீங்கள்லாம் இந்த தருணத்திலே என் கூட இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. நாம் அனைவரும் இறுதி ஆசிரியருக்கு எழுந்து நிற்போம். அதன் பிறகு அருள் தந்தையர்கள் பொன்னாடை போர்த்தி தந்தை அவர்களை வாழ்த்துவார்கள். அதன் பிறகு அருள் சகோதரிகள், அதன் பிறகு மக்கள் ஒவ்வொருவர்களாக வந்து தந்தை அவர்களை வாழ்த்த அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். இப்பொழுது இறுதி ஆசிரியருக்கு எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இறையுறவில் ஒன்றித்து வளர்ந்திட சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
கடவுளே உமக்கு நான் நன்றி சொல்லுறேன். கடந்த கால கனவுகளை நினைத்து பார்க்கையில் என் கடவுளே உமக்கு நான் நன்றி சொல்லுறேன். கண்மணி போல் என்னை நீதான் காத்து வருகிறீர். சிறு கணமதிலும் உமக்கு நான் நன்றி சொல்லுறேன். சிறு கணமதிலும் உமக்கு நான் நன்றி சொல்லுறேன். கடந்த கால கனவுகளை நினைத்து பார்க்கையில் என் கடவுளே உமக்கு நான் நன்றி சொல்லுறேன். கடந்த கால கனவுகளை நினைத்து பார்க்கையில் என் கடவுளே உமக்கு நான் நன்றி சொல்லுறேன். இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் இரத்தம் உன் பானமாகட்டும். இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் இரத்தம் உன் பானமாகட்டும். வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, தகுதியில்லாத ஏழை நான். ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவேன், ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவேன். இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் இரத்தம் உன் பானமாகட்டும். உலகின் ஒளி அது நான் என்றேன், உண்மையின் வழி அது என்னில் என்றேன். உலகின் ஒளி அது நான் என்றேன், உண்மையின் வழி அது என்னில் என்றேன். வாழும் காலம் வரையில் என்னுடன் இருப்பீர், வரையில்லாத அன்பால் என்னுயிர் தந்தீர். வாழும் காலம் வரையில் என்னுடன் இருப்பீர், வரையில்லாத அன்பால் என்னுயிர் தந்தீர். இயேசுவே உம் நினைவாகச் செய்திடுவேன், இயேசுவே உம் நினைவாகச் செய்திடுவேன். இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் இரத்தம் உன் பானமாகட்டும். இறைவனை வரவேற்கும் விதமாக இறைவனுக்கு பாடல் பாட அருள் சகோதரி மலர் மற்றும் குழுவினரை அன்போடு அழைக்கிறோம். மூவுரு இறைவா, முழு முதல் தலைவா, உன் திருப்பாதம்
தீமை இடை உடைத்திடவே மனிதம் எங்கும் வளர்ந்திடவே இறைவனை கரமாய் சென்றிடுவோம் தீமைகள் அனைத்தையும் வென்றிடுவோம் அருள் தருவோம் ஆண்டவனே, அருள் தருவோம் ஆண்டவனே, ஆளுமே எம்மையே உங்களையும் நடந்திட ஒவ்வொரு இறைவா. புனித பிரான்சிஸ்கு சலேசியாரின் மறைபரப்பு சபையில் இன்று ஒரு வரலாற்று திருநாள். இச்சபையில் குருவாக கனிந்த அருள் திரு எஸ் தெய்வ சகாயராஜ் அடிகளார் குருத்துவ பணிவாழ்வில் 25 ஆண்டுகளின் நிறைவினை காணும் தெய்வீக பெருநாள். கத்தோலிக்க திரு அவையின் எழுச்சிக்காக தம்மையே MSF சபையில் குருவாக அர்ப்பணித்து தன் அறிவார்ந்த சேவையினால் சிறப்புமிகு ஆன்மீக தொண்டாற்றி வரும் அருள் தந்தை எஸ் தெய்வ சகாயராஜ் அடிகளார் இறையருள் நிறைவால் உடல் மன நலத்துடன் என்றென்றும் வாழ்ந்து சிறக்கவும், இவர் தமது பணிவாழ்வில் தொடர்ந்து சிகரங்கள் பல கண்டு செழிக்கவும் வார்த்தை பூக்களால் எழில்மிகு நடன மாலை தொடுத்து பெருமையோடு சூட்டி மகிழ்கிறோம்.
காணும் தந்தையே தெய்வ சகாயராஜ் அன்பு தந்தையே வெள்ளிவிழா காணும் தந்தையே தெய்வ சகாயராஜ் அன்பு தந்தையே MSF சபையிலே சுடரும் சேவை சூரியனே இந்த அன்பு கொண்டு உங்களே வெற்றி தோழமே வெள்ளி விழா காணும் தந்தையே தெய்வ சகாயராஜ் அன்பு தந்தையே வெள்ளி விழா காணும் தந்தையே செபஸ்து கண்ணு அவரின் நல் செல்வ மகனாய் திருந்தி சமண சுமேரி அவரின் அன்பு செல்ல மகனாய் கருந்தி தஞ்சை மறை மண்ணில் நல்லதவ மலராய் வந்தி MSF சபையின் அருங்கணியனரே அகிலம் பலவும் சென்றி உயர் அறிஞர் நிலையை கண்டீர் மறையுரையால் வென்றீர் மக்கள் மனங்களிலே நின்றீர் எளிமையே உந்தன் பெருமையே நேர்த்தியே உந்தன் கீர்த்தியே உதவுகின்ற மனதிலே வாழ்வழும் காட்டியே உண்மை நீதி வழியிலே அன்பு சேவையாற்றியே இறையேசு வழியில் தீபமாகியே மறை போக்கும் பணியில் பாதையானியே உயிரசை ஆக்கும் செய்யே தொடரவே வெள்ளி விழா காணும் தந்தையே தெய்வ சகாயராஜ் அன்பு தந்தையே வெள்ளிவிழா காணும் தந்தையே தெய்வ சகாயராஜ் அன்பு தந்தையே MSF சபையிலே சுடரும் சேவை சூரியனே இந்த அன்பு கொண்டு உங்களே வெற்றி தோழவே வெள்ளி விழா காணும் தந்தையே தெய்வ சகாயராஜ் அன்பு தந்தையே வெள்ளி விழா காணும் தந்தையே கைகளை தட்டி உற்சாகப்படுத்துவோம். அருமையான ஒரு நடனம். இந்த நடனத்தை ஏற்பாடு செய்த புனித தெரேசால் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி தாளாளர், தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்கள், மாணவிகள் உங்கள் அனைவருக்கும் அருள் தந்தை சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். இந்த பாட்டை ஏற்படுத்தியவர் யார் தெரியுமா? ஏற்பாடு செய்தவர் தந்தை ஜெரோம் அடிகளார் அவர்கள் தான் இதை உருவாக்கம் செய்து அழகான வார்த்தைகளை கோர்த்து பாடலாக மாற்றியவர்கள். தந்தை அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். இப்பொழுது தந்தை அவர்களுக்கு ஒரு வாழ்த்து மடல் வாசிக்க அவருடைய தம்பி, மனைவின்னு சொல்லலாம், மனைவி வேற எனது அக்கா பொண்ணா மாமா பொண்ணு, அவரும் வாசிக்க வருகிறார். இந்த நேரத்திலே அருட்சகோதரிகள் மட்டும், வேற யாரும் வர வேண்டாம், அருட்சகோதரிகள் மட்டும் வந்து தந்தை அவர்களுக்கு நீங்கள் பொன்னாடை போத்துறதுன்னா அந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். கல்லடி திடல் நீங்களே சொல்லியிருக்கீங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி நாங்கள் முடிச்சுட்டு போறோம் அப்படின்னு, அதனால தான் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். 25 ஆண்டு வெள்ளி விழா காணும் அருட்தந்தை சே தெய்வ சகாயராஜ் அவர்களுக்கு ஜாய் குடும்பத்தினர் வாழ்த்தி அளித்த வாழ்த்து மடல். பரமனே போற்றி, படைத்தவா போற்றி, பாரிருள் அகற்றும் பரம்பொருளே போற்றி போற்றி. சின்ன ரோமையாம் பொன்னிறை மண்ணிலே அன்பின் புகலிடம், பண்பின் பிறப்பிடம், திருவாளர் செபஸ்திக்கண்ணு திருமதி சம்மணசுமேரி இணையருக்கு 1971ஆம் ஆண்டு நன்னிலத்தில் 4வதாய் உதித்த நன்மகன். ஈரைந்தோடு 9ஆம் 86இல் துறவரம் புகுந்து பரமனை உணர்ந்தீர். 2000 ஆண்டில் துறவரம் ஏற்றீர். இறைமகன் இயேசுவின் ஈடில்லா இறைப்பணியை 25 ஆண்டுகள் இடையராது ஆற்றிடும் தொண்டுலமும் நெஞ்சுரமும் கொண்டிலங்கும் நேசகுரு.
சறுக்கல்களை சாதகமாக்கி மடியும் மானிடத்தை நெறிப்படுத்திடவே புனித சலேசியர் வழியில் 25 ஆண்டுகள் இறைப்பணி செய்தீர். பெருமை விரும்பா அருமை உள்ளம், சிறுமை கண்டு சிதறா நெஞ்சம், இறை கரத்தில் தவழும் மகனானீர். எளிமையின் சிகரமாய், ஏழையின் சிரிப்பாய், மகிழ்ச்சியின் மறுவுருவாய், மானிடத்தின் தோழனாய், மாநில ஆலோசகராய், மக்களின் சேவகராய், நல்லாசிரியராய், உருவாக்குனராய், மனிதம் தழைக்க, மனிதநேயம் வளர, மக்களுக்காக பிறப்பெடுத்த மண்ணின் மைந்தனே. அன்னம் போல் நடை நடந்து அழகழகாய் கதை புனைந்து காண்பவரை கனிய வைக்கும் கருணையுள்ளம் கொண்டவரே. ஆற்றவும் தேற்றவும் அன்பனாய் வாழும் உம்மை வாழ்க பல்லாண்டு என உளமாற வாழ்த்துகிறோம். செவிகளுக்கு தேன் பாய்ச்சும் தேமதுர குரலோசை தெளிவாக பெற்றவரே. தாய்மண் கடந்து அயல்நாட்டு உள்ளங்களுக்கும் அன்பை புகட்டும் அற்புதரே. பார்ப்பவர் மனதில் இமயம் நீ, படிப்பவர் மனதில் சிகரம் நீ, அரிய விளைவோரின் அறிவு களஞ்சியம் நீ, ஆன்மீக அலைக்கடலில் கிடைத்தற்கரிய முத்து நீ. முயற்சியே முன்னேற்றம், உழைப்பே மூலதனம் என ஊக்கத்தோடும் ஆக்கத்தோடும் விடியல் கண்ட இம்மண்ணின் முதல் குரு. பணம், பகட்டு, ஆடம்பரம் விரும்பாத அரிய உள்ளம், குருத்துவ வாழ்வில் 25 ஆண்டுகளை துடிப்புடன் நிறைவு செய்யும் தூயவரே, நீங்கள் நீடூடி வாழ நெஞ்சார வாழ்த்துகின்றோம். புத்தம் புது சூரியனே, நித்தம் ஒளிர் நாயகனே, ஆன்மீக அருள் பொழிவை அகவாழ்வில் ஏற்று அன்பிற்கோர் அடைக்கலமாய் அண்டி வந்தோரை அரவணைக்கும் உன் மகிமையினால் மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்றீர். புனிதம் நிறை புன்னகையால் மனித மனம் கவர்ந்தவரே, செயலார்வம் கொண்ட நீங்கள் ஜபவாழ்வில் நிலைத்திருந்து செழிப்போடு வாழ செந்தமிழால் வாழ்த்துகின்றோம். உம் வெள்ளி விழாவில் எம் மனம் மகிழ்ந்து உம் பாத பதிவுகள் இந்தியாவில் மட்டுமல்ல, ரோம், ஜெர்மனி, இத்தாலி, ஆஸ்திரியாவிலும் நாற்றிசை எங்கும் இன்றுமென்றும் நிலை பெறும். நேர்மையின் கண்ணாக, பொறுமையின் இலக்கணமாய், பொன்னிறை பெற்ற புதல்வனின் புகழ் அகிலத்தின் திசையாவும் அருளாசி வழங்கிட அகமகிழ வாழ்த்துகிறோம். உமது பணி தொடர்க. உன்னதர் வழியில் என்றும் நலமாய் இறையருளோடு புத்தளிப்பும் நீர் வெள்ளி விழாவுடன் பல்லாண்டு வாழ்ந்து பொன்விழா, பவளவிழா, வைரவிழாவினை காண வாழ்க வாழ்க என வாழ்த்துகின்றோம். சுமை கொண்டோரை நீர் வரவேற்றி சுகம் காணவே உம் கரம் தந்தீ. சுமை கொண்டோரை நீர் வரவேற்றி சுகம் காணவே உம் கரம் தந்தீ. மீண்டும் உந்தன் வரவை எதிர்நோக்கி ஆருயிராய் உம்மையே இதயம் ஏற்கின்றேன். மீண்டும் உந்தன் வரவை எதிர்நோக்கியே ஆருயிராய் உம்மையே இதயம் ஏற்கின்றேன். இயேசுவே உம் திருவிருந்தில் மகிழ்கின்றேன். இயேசுவே உம் திருவிருந்தில் மகிழ்கின்றேன். இது என் உடல் உன் உணவாகட்டும். இது என் இரத்தம் உன் பானமாகட்டும். இது என் உடல் உன் உணவாகட்டும். இது என் இரத்தம் உன் பானமாகட்டும். வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா. வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா. தகுதியில்லாத ஏழை நான். Happy Jubilee, Happy Jubilee, Happy Jubilee, 3 Happy Jubilee, Happy ஹாப்பி ஜூபிலி சொல்லுங்க எல்லாருமே. Jubilee.
25 ஆண்டு காலம் குருத்துவ வாழ்வு நிறை பெற்று தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கின்ற அருமை குருவானோருக்காக நாங்கள் செபிக்கின்றோம். இறைவன் உம்முடைய அருள் ஆசிரை நிறைவாய் பொழிந்து தொடர்ந்து பல நாடுகளிலே பல ஊர்களிலே உமது சிறப்பு பணியை செய்ய அருள் தருமாறு உம்மை நோக்கி வேண்டுகின்றோம். இவை அனைத்தும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக மன்றாடுகிறோம். உமது ஆசிரையும் பெற்றுக் கொடுக்கிறோம் பிதாவே. ஆமென். தொடர்ந்து நற்செய்தியின் தூதுவனாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற அருள் பணியாளர் தெய்வ சகாயராஜ், எங்கள் சக குருவானவர் அவர்களுக்கு சபையின் சார்பாக வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அருள் தந்தை தெய்வ சகாயராஜுக்கு 25 ஆண்டுகள். இந்த 25 ஆண்டுகளிலே பாதிக்கு மேற்பட்ட நாட்கள் ஐரோப்பா கண்டத்திலே பணியாற்றி இருக்கிறார். எனவே அங்கிருந்து ஒரு மரபினை பற்றி அவருக்கு ஞாபகமூட்ட விரும்புகிறேன். டிசம்பர் 6ஆம் தேதி புனித நிக்கோலாஸ் அவர்களின் திருவிழாவின் போது அந்த இரவிலே பிள்ளைகள் தங்களுடைய காலணிகளை வீட்டிற்கு வெளியே சுத்தப்படுத்தி வைப்பார்கள். மாறுவேடம் அணிந்த ஒருவர் வந்து அங்கு இனிப்புகளை அந்த ஷூவில் வைத்துட்டு போவார். யார் அந்த ஷூவிலே இனிப்பு துண்டங்கள் வைக்கிறார்கள் என்று பிள்ளைகளுக்கு தெரியாது. அருள் தந்தை தெய்வ சகாயராஜின் வாழ்க்கை எப்படித்தான் இருக்கிறது? பிறருக்கு நல்ல காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். அதே வேளையிலே அவர்தான் செய்கிறார் என்பதை அவர் பிறருக்கு காட்டிக்கொள்வதில்லை. அப்படிப்பட்ட நல்ல ஈகை குணமும் இரக்க குணமும் கொண்ட எங்கள் சக அருள் பணியாளர் தெய்வ சகாயராஜ் அவர்களுக்கு சபையின் சார்பாக வாழ்த்துகிறோம். இந்த பணி இன்னும் பல ஆண்டுகள் தொடர வேண்டும். உங்கள் ஊடாக பல மக்களுக்கு இறை ஆசீர் கிடைக்க வேண்டும். இறைவனுடைய நற்செய்தியும் அவர்களுக்கு கிடைக்க பெற வேண்டும். அதற்காக வாழ்த்துகிறோம், ஜெபிக்கிறோம். நீங்கள் எங்கள் சபையில் இருப்பதால் எங்களுக்கு பெருமை, எங்களுக்கு மகிழ்ச்சி. உங்களை இந்த சபைக்கு அனுப்பிய உங்கள் குடும்பத்தாருக்கு இந்த வேளையிலே நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. Thank you, Father. Thank you so much for your wonderful words. அடுத்ததாக நம்முடைய பங்கினுடைய துணைத் தலைவர் மற்றும் செயலவர்கள் பங்கின் சார்பாக பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். போண்டியினுடைய பொறியாளர் திருவாளர் ஜான் பீட்டர் அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் தந்தையவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா என் இதயத்தில் எழுந்திடவா, என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா என் இதயத்தில் எழுந்திடவா, என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. ஆண்டாண்டு காலமாய் என்னுடன் நீ நடந்தாய், என் வாழ்வில் நீ செய்தாய் அற்புதங்கள் நன்றி. ஆண்டாண்டு காலமாய் என்னுடன் நீ நடந்தாய், என் வாழ்வில் நீ செய்தாய் அற்புதங்கள் நன்றி. உன் திருவுளப்படி நடத்திட்டாய் நன்றி நன்றி. உன் திருவுளப்படி நடத்திட்டாய் நன்றி நன்றி. இறைவா நன்றி, பரிபூரணனே நன்றி.
செய்தாய் என் வாழ்வில் நீ செய்தாய் அற்புதங்கள் நன்றி. ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு, எங்க ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. ஓ ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு, ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. பாட சலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை, பாட சலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை. ஐயாவே ஒன்ன விட்டா ஆதரவா யாரும் இல்லை, எங்க ஐயாவே ஒன்ன விட்டா ஆதரவா யாரும் இல்லை. ஓ ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு, எங்க ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. செஞ்சார் பாருங்க, நம்ம இயேசு சாமி போல இங்கே யாருங்க. கோடி கோடியா நன்றி சொல்லி பாருங்க, அவர் கோயில் ஒண்ணு ஒன்னா கூடி வாருங்க, சேர்ந்து ஆளுங்க. நமக்கு செஞ்ச நன்மையெல்லாம் நினைச்சி நாளும் பொழுது பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. ஆமா எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க, நம்ம இயேசு சாமி போல இங்க யாருங்க சொல்லுங்க.
அழகாக நடனமாடிய புனித தெரசால் குழுமத்தினுடைய விடுதி மாணவிகளுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். அருட்சகோதரிகள் தந்தை அவர்களை கௌரவிக்க விரும்புகிறார்கள். அதன் பிறகு நம் மண்ணின் பெருமைக்குரிய பள்ளி சென்ட் சேவியர் பிரைமரி ஸ்கூல் பள்ளியினுடைய ஆசிரியர் அனைவரும் சேர்ந்து தந்தை அவர்களை வாழ்த்தி பேசி நினைவு பரிசு வழங்குகிறார்கள். துறவர வெள்ளி விழா வாழ்த்து மடல். அன்பும் ஆழ்ந்த நட்பும் கொண்ட வாழ்த்துக்கள் எமது பாசமிகு அருட்தந்தை தெய்வ சகாயத்திற்கு. அன்பின் சுவாசமாய் திகழும் உங்களது துறவர வாழ்வு இன்று வெள்ளி விழாவின் புனித திருநாளை கொண்டாடுகிறது. 25 ஆண்டுகள் இறைவனுக்கு நீண்ட நட்பு ஏற்பாடு, சேவை, அர்ப்பணம், கருணை, தாழ்வுள்ளம், ஆழ்ந்த சிந்தனை இவை தியாகத்தின் வண்ண காவியங்கள். உங்கள் நட்பும் உறவும் எங்களுக்கு பெரும் வரப்பிரசாதம். உங்களது ஆழமான சொற்கள் வெறும் வார்த்தைகள் அல்ல, மாறாக எம் வாழ்வை தொட்டு செல்லும் 1000 படிக்கற்கள். உங்களின் கலங்கமில்லா இருதய புனிதம் எங்களை இயேசுவின் அன்புக்கு அருகிலாக்குகிறது. உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் இறைவனின் மேலான திட்டத்திற்கு ஓர் மறைமுக முத்திரையாக விளங்குகிறது. உறுதியான நம்பிக்கை, திடமான விசுவாசம், எளிமையான அன்பு உங்களின் குருத்துவ பாதையில் இழையோடி நிறைந்து நிற்கின்றன. நண்பே, நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் எண்ணற்றவை. இறைப்பற்று என்பது ஆழமான அசைக்க முடியாத வாழ்வின் ஆணிவேர். அன்பு என்பது பதில் எதிர்பாராமல் தர வேண்டிய பரிசு. பாசம் பண்பு என்பது புனித பாதையில் முதற்கோடி. நம்பிக்கை என்பது காற்று போல் காண முடியாத உயிர் நாடி. உங்கள் சிரிப்பிலும் சோகத்திலும் கடவுளின் ஒளியை கண்டோம். உங்கள் மென்மையான நடை எமக்கு சாந்தியும் அழகும் பறைசாற்றுகிறது. இவ்வாறே உங்கள் நட்பு என்பது எங்களை வாழ வைக்கும் நிலவு போல. இன்றும் என்றும் இயேசுவின் அன்பிலும் மரியின் பாதுகாப்பிலும் தொடர்ந்து உங்களது திறவர வாழ்வு மலரட்டும். அன்பிலும் நட்பிலும் அருமையிலும் வலிமை பெறட்டும். இந்நாள் உங்களுக்கு ஓர் நன்றி கூறும் நிமிடம் மட்டுமல்ல, ஒரு புதிய அர்ப்பணிப்பு, புதிய சந்தோஷத்தின் தொடக்கமும் ஆகட்டும். வெள்ளி விழா கண்ட நீங்கள் பொன் விழா காண வாழ்த்துகிறோம். அன்பு நிறை நெஞ்சத்துடன். 25 ஆண்டுகளாய் இறைப்பணியாற்றி வரும் எங்கள் அருட்தந்தை மண்ணின் மைந்தர் சே தெய்வ சகாயராஜ் அவர்களை எங்கள் பள்ளிக்கென தனி இடம் உண்டு. கல்வி என்பது கடல், அதை கற்றுக் கொடுப்பது தவம் என்று எம் பள்ளி எல்கேஜி மாணவர்கள் காதால் கேட்டு கண்களால் பார்த்து ரைம்ஸ் படிக்க ஏதுவாக டிவி வாங்கி கொடுத்த எம் தந்தைக்கு நன்றி. மேலும் எங்கள் குழந்தைகள் பட்டாம்பூச்சியாய் சுற்றி திரிந்து ஓடியாடி கூடி விளையாட வேண்டும் என்பதற்காக எங்கள் பள்ளியின் மைதானத்தில் மாணவர்களுக்காக விளையாட்டு உபகரணங்களை அமைத்து கொடுத்த நம் மண்ணின் மைந்தர் தந்தை அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. வளர்ந்து வரும் கல்வி முறைக்கு ஏற்ப எங்கள் பள்ளி மாணவர்கள் ஸ்மார்ட் கிளாஸ் படிப்பையும் படிக்க வேண்டும் என்பதற்காக ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்பினை ஏற்பாடு செய்து கொடுத்த எம் தந்தைக்கு நன்றிகள் பல கூற கடமைப்பட்டுள்ளோம். மழை மற்றும் அதிக வெயில் காலங்களில் மாணவர்களின் அசம்பிளி பிரேயர் பாதிப்படையக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு வகுப்பிற்கும் ஸ்பீக்கர் அமைத்து கொடுத்த எம் தந்தைக்கு மிக்க நன்றி. பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற எம் மாணவர்களுக்கு நம் பள்ளி ஆண்டு விழாவில் பரிசுகள் வாங்கி கொடுத்த எம் மண்ணின் மைந்தர் தந்தைக்கு நன்றிகள் பல. நீங்கள் நம் நாட்டிற்கு வரும்போதெல்லாம் நம் பள்ளிக்கு என்ன அவசிய தேவை உள்ளது என கேட்டறிந்து நிவர்த்தி செய்யும் தாயுள்ளம் கொண்ட எம் தந்தைக்கு எங்கள் பள்ளியின் தாளாளர் தந்தை சார்பாகவும் எங்கள் உதவி பங்கு தந்தை சார்பாகவும் எங்கள் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் சார்பாகவும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் பல்லாண்டு காலம் வளமுடனும் நலமுடனும் வாழ வேண்டும் என இறைவனை வேண்டுகிறோம். நன்றி.
நம்முடைய பள்ளிக்கு பல்வேறு விதங்களில் பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு உதவி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நம்முடைய தந்தை அவர்கள். இப்பொழுது புதிதாக ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் வைப்பதற்கு டிஜிட்டல் போர்டு, அந்த ஸ்மார்ட் போர்டு வாங்கி கொடுத்திருக்கிறாங்க. அதே போல பள்ளிக்கூடம் முழுவதுமாக ஜெபம் செய்வதற்கும் பிரேயர் சொல்வதற்கும் பல்வேறு நிகழ்வுகளை நடத்துவதற்கும் தேவையான உபகரணங்களான ஒலிபெருக்கி, அந்த மைக், ஆம்பிளிஃபயர், ஃபுல்லா சவுண்ட் சிஸ்டம், அனௌன்ஸ்மெண்ட் சிஸ்டம் எல்லாத்தையுமே மிக அழகாக நேர்த்தியாக செய்து கொடுத்திருக்கிறார்கள். தந்தை அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக, தாளாளர் தந்தை, பங்கு தந்தையின் சார்பாகவும் ஆசிரியர் பெருமக்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய உதவியை நிச்சயமாக இந்த பள்ளி ஒருபோதும் மறக்காது. அப்படிதானம்மா? இந்த பள்ளியினுடைய வளர்ச்சி நீங்கள் கட்டிய படிகட்டில் என்பதை எப்பொழுதும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். Don't know why மூழ்கும் இந்த சூழ்நிலை என்னோடு நீ யாரும் இல்லை, நானும் I still don't know why மூட்டம் கொண்ட வானிலை உள்ளென்னை கண்ணீர் கூட கண்ணில் இல்லை. இக்கட்டான நேரத்திலும் நிற்கத்தானே நெஞ்சம் சொல்லும், உன் துக்கத்தை பக்கம் வைத்தால் உன் தூக்கத்தில் தண்ணீர் விழும். தூரம் போகட்டும் துயரங்கள், தூரமோடட்டும் துன்பம் யாவுமே என்னை விட்டு தூரம் போகட்டும். என் கண்ணின் ஏக்கங்கள் எல்லாமே சொல்லாமலே சொல்லாகுமே. கல் கொண்ட பாதைக்கு பாதங்கள் கல்லாகுமே கல்லாகுமே. நானும் இன்றுதான் ஆழத்தில் பலம் தூரமோ தூரம் போகட்டும் துயரங்கள், தூரமோடட்டும் துன்பம் யாவுமே என்னை விட்டு தூரம் கட்டளையிடுவார். தாயின் வயிற்றில் நான் உன்னை உருவாக்க முன்பே அறிந்திருந்தேன். ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமுடியாயிருப்பாய். உண்மையாகவே உன் வாழ்நாளெல்லாம் உன் அருள் நலமும் பேரன்பும் உன்னை புடை சூழ்ந்து வரும். என் பார்வையில் நீ விலையேற பெற்றவர், மதிப்பு மிக்கவர். நான் உன்மேல் அன்பு கூறுகிறேன். ஆண்டவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். நீதியில் ஊன்றிய அமைதி, இறைப்பற்றில் ஒளிரும் மாட்சி என்னும் பெயர்களால் கடவுள் உன்னை என்றென்றும் அழைப்பார். உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்து நீ எனக்குரியவர் என்று உன்னை தெரிந்து கொண்டேன்.
என்